Hi everyone, let's begin. Welcome to our YouTube channel. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன். அதாவது இப்போ சீடெட் எக்ஸாம் நம்ம ஜான்வரி 31 எழுத போகிறதால முக்கியமாக பேப்பர் 1 பேப்பர் 2ல் உள்ள பெடகாஜிக்கல் கொஸ்டின்ஸ், அப்புறம் அதில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 3ல் உள்ள இவிஎஸ் புக்ஸ், அதில் வந்து ஃபஸ்ட் சாப்டர் பூனம்ஸ் டே அவுட், அந்த சாப்டரில் உள்ள என்னென்ன கண்டென்ட், என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது ரிலேட்டடாக உள்ள பெடகாஜிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா அது ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக தான் கண்டென்ட்லாம் இருக்கும். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். செகண்ட் சாப்டர் என்னென்னா த பிளான் ஃபேரி. அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே ஏதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸை விளாண்டுட்ருப்பாங்க. விளாண்டுருக்கப்போ என்னென்னா புது சும்மா கேம்ஸ் மாதிரி சொல்லி விளாண்டுருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன கேம் அப்படின்னா ஹைட் அண்ட் சீக் நம்ம விளாடுவோம்ல, அதே மாதிரி ஹைட் அண்ட் சீக். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு பாட்டுக்கு பாட்டு விளாடுவோம். பாட்டுக்கு பாட்டு இந்த கேம் விளாடுவோம்ல. எப்படின்னா நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், அது எந்த வேர்டில் லெட்டரில் முடியுதோ அடுத்த லெட்டரில் அடுத்த குரூப் பாடணும். இது மாதிரியான சில கேம்ஸ் தான் விளாண்டுருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க என்ன கேம் விளாட்றாங்கன்னா பிளான் ஃபேரி. அதாவது ஒருத்தவங்க நடுவில் இருப்பாங்க, அவங்க ஏதாவது ஒரு ட்ரீ அப்படின்னு சொன்னாங்கன்னா சுற்றி உள்ளவங்களாம் போய் ஏதாவது ஒரு ட்ரீயை டச் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னா அந்த பிளான் ஃபேரி வேறு யாருக்காவது அது மாதிரி மாற்றி கொடுப்பாங்க. அவங்க வந்து திடீர்னு ஒரு கலர் சொல்லுவாங்க, எல்லோரும் போய் என்னென்னா அந்த கலரை யாராவது ஃபஸ்ட் டச் பண்ணணும். இது மாதிரி இருக்கிறது என்னென்னா இந்த கேம் தான் என்னென்னா பிளான் ஃபேரின்னு சொல்லுவாங்க. இந்த கேம் மூலயமா அவங்களுக்கு என்னத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ட்ரீயை பற்றி, அப்புறம் வந்து அந்த ட்ரீயை டச் பண்ணுறப்ப என்னென்னா அந்த லீஃபோட ஷேப்பு இது மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராங்க. அப்புறம் வந்து அதில் வந்து இந்த ட்ரங்க் தண்டுலாம் இருக்குல்ல, அதாவது திக்னஸ்ஸு இதெல்லாம் வச்சு என்னென்னா அது என்னென்ன கேட்டகிரின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து அவங்களுக்கு வந்து இது மாதிரி இவிஎஸில் முக்கியமாக ட்ரீஸ், அதில் என்னென்ன டைப்லாம் இருக்குது, அது லீஃப் எதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், அது மாதிரி ஒரு டாப்பிக்கை ஜஸ்ட்டு பசங்களுக்கு வந்து சயின்டிஃபிக்கலாக சொல்லாமல் ஜென்ரலாக வந்து ஒரு கேம் மூலயமா சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா சுப்பான் சுப்பாய் அப்படின்னா இது வந்து என்னென்னா ஆக்சுவலி ஹிந்தியில் சொல்ல ஒரு கேம் நேம். நம்ம எப்படி ஹைட் அண்ட் சீக் சொல்கிறோமோ அதுக்கான ஹிந்தி வேர்டு என்னென்னா சுப்பான் சுப்பாய். சுப்பான் சுப்பாய்னா எந்த கேமை எங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஹைட் அண்ட் சீக். நெக்ஸ்ட்டு வந்து அண்டாக்ஷாரி. அண்டாக்ஷாரி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பாட்டுக்கு பாட்டு, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹிந்தியில் வந்து அண்டாக்ஷாரின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் இந்த கேமுக்கு நேம் என்னென்னா அண்டாக்ஷாரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதில் சில கொஷின்ஸ் என்ன அப்படின்னா முக்கியமாக இந்த சுப்பான் சுப்பாய், அண்டாக்ஷாரி இதெல்லாம் என்னென்னா ஹிந்தி வேர்ட்ஸ். பட் ஆனால் என்சிஆர்டி வந்து என்னென்னா ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள எல்லா சில்ட்ரனையும் கவர் பண்ணுங்கிறதுக்காக என்ன டீச்சர்ஸ் வந்து கிளாஸில் பசங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த கேமுக்கெல்லாம் நம்ம அந்த லோக்கல் ரீஜனல் லாங்குவேஜில் என்ன நேமு அது மாதிரி பேசுகிறப்ப என்னென்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். சுப்பான் சுப்பாய் ஹைட் அண்ட் சீக்னால் தெரியாது, பட் அவங்க ஊரில் அதே கேம் தான் விளாடுவாங்க, பட் வேறு ஒரு நேமில் கொடுத்துருப்பாங்க. அதனால் அவங்களுக்குள்ள இது மாதிரி சில டேர்ம்ஸ் டெக்னிக்கனால் வேர்ட்ஸ் வர்றப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அவங்க அந்த முக்கியமாக இந்த அவங்களோட இந்த கம்யூனிட்டி, அந்த ரிலீஜன், அவங்களோட அந்த ரீஜனுக்குள்ளார உள்ள அந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் படிப்பாங்க. அதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். சுப்பான் சுப்பாய் ஹைட் அண்ட் சீக், அண்டாக்ஷாரினா பாட்டுக்கு பாட்டு, பிளான் ஃபெரினா அந்த கேம். அந்த பிளான் ஃபெரி கேம் மூலயமா என்ன அப்படின்னா சில பசங்களுக்கு வந்து அந்த கிளாஸிஃபிகேஷன் தெரியும். ஒருத்தன் வந்து பிளான் ஃபேரினுங்கிறப்ப அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்ற பசங்களுக்கெல்லாம் அவன் கைட் பண்ணணும். அதாவது திடீர்னு என்னென்னா பிளான்ஸ், அதாவது ஒரு பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ட்ரீ சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா லீவ் சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப அது அவனாக அந்த கொஸ்டின் கேட்குறப்ப அவனுக்கு வந்து என்னென்ன டைப்லாம் கிளாஸிஃபை பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு பிளான் ஃபேரியில் அந்த கேமை கண்டக்ட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எல்லோரும் போய் என்ன டிஃப்ரெண்ட் ட்ரீஸை டச் பண்ணுவாங்க. ரெண்டாவது உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பி அந்த கேமை ஒருத்தன் வந்து நான் கேமை கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இது மாதிரி வந்து திக்னஸாக, அதாவது இந்த ட்ரங்க் தண்டு இருக்கிற திக்னஸாக உள்ள ட்ரீயை டச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் மூணாவது என்னென்னா வேறு ஒருத்தவங்க என்ன அப்படின்னு நான் கேம் கண்டக்ட் பண்ணுறேன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் லீவ்ஸ் சொல்லுவாங்க, இலைகளை சொல்லுவாங்க. இது மாதிரி சொல்கிறப்ப அவங்களுக்கு என்னென்ன லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கும். அதே டைமில் அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த கிளாஸிஃபிகேஷன்லாம் அவங்களாலே பண்ண முடியும் அப்படின்னு வந்து இந்த கேம்லேருந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கிளாஸிஃபிகேஷன் திங்ஸ், அதாவது அதை கிளாஸிஃபை பண்ணுறது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா by playing games children will see the diversity in plants themselves. It would be good if children became the plant fairy
by turn so that they themselves can choose the basis of classification. இப்போ சொன்னது தான், அவங்க அந்த கேமை கண்டக்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு அந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, children like to recite poems but they should not be forced to memorize them. அதாவது சில்ட்ரனை நம்ம வந்து என்னென்னா, போயம்லாம் அவங்கள நம்ம ரைம்ஸ் ஏதாவது அவங்களுக்கு சொல்லணும், இது மாதிரி போயம்ஸ்லாம் அவங்களுக்கு சொல்லணும். அதே டைமில் என்ன அப்படின்னா, நம்ம அதுக்காக வந்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி மெமரைசேஷன் பண்ணக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன தான் அவங்க போயம்ஸ் ரைம்ஸ் சொல்லணுன்னாலும் கூட அவங்கள வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி மெமரைசேஷன் பண்ண சொல்லக்கூடாது. அதாவது அந்த போயம் என்ன பண்ணலாம், ஒரு நல்ல நம்ம ஒரு பாட்டாக பண்ணால் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க. இது மாதிரி சில வேறு ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணுமா தவிர, பட் அவங்களுக்குள்ள அந்த மக்கப் பண்ண கொண்டு வரக்கூடாது. இந்த லெசனில் இதில் இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த லெசனில் வாட்டரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது அந்த லீவ்ஸ் எல்லாம் எடுத்து புக்கில் நல்லா கொடுத்துருப்பாங்க. லீவ்ஸில் என்னென்னா, அந்த லீவ்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கெலாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி என்னென்னா, லீஃபை யூஸ் பண்ணி ஒரு லீஃப் யூஸ் பண்ணி அரச மரத்து இலை யூஸ் பண்ணி விநாயகரோட அந்த வயிறு கழுத்து வரைக்கும் பண்ணுறது. அப்புறம் மேலே என்னென்னா இன்னொரு அரச மரத்து இலை, இது மாதிரி லீவ்ஸை யூஸ் பண்ணி ஷேப் பண்ணுறது. இது மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம கண்டக்ட் பண்ணணும். அப்புறம் வந்து ரப்பிங்ஸ் அப்படின்னா, இப்போ இந்த சாப்டர் நடத்துகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லீஃப் மேலே வந்து பேப்பர் வச்சு அதை வந்து என்னென்னா தேய்க்கிறப்ப என்னென்னா அதோட ஷேப் வந்து பேப்பரில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை அந்த டயக்ராம் வரைகிறது. இது மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம அவங்களுக்கு பசங்களுக்கு கொடுத்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க, ஈஸியாக அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. நம்ம இப்போ அடுத்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்டர். இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு போயம் இருக்கும். அதாவது தண்ணியை வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க, எதெல்லாம் தண்ணி, அது மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா, இது வந்து அதாவது இந்த லெசனில் தண்ணியோட வந்து நெசசிட்டி, அதோட எதுக்கு தேவை அப்படின்னு வந்து சும்மா சிம்பிளாக வந்து ஒரு சின்ன ரைம்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸ் அப், ஐ வில் வாஷ் மை ஃபேஸ் வித் வாட்டர் செட் முன்னா டு இஸ் நானி, வி ஆல் quench our thirst with water, we are all alive because of water has been with us for ages, its story can fill so many pages. இது மாதிரி சும்மா சிம்பிளாக வாட்டரோட என்னென்னலாம் நெசசிட்டி இருக்குது, எதுக்கெல்லாம் வாட்டர் யூஸ் பண்ணணும், அது மாதிரி தான் இந்த போயமில் கொடுத்துருப்பாங்க. இந்த போயம் என்னென்னா ஸ்ரீ பிரசாத் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருப்பார். இந்த போயத்தை என்னென்னா ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க, அதை வந்து என்னென்னா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட், போயம்ஸ் எல்லாம் சொல்கிறப்ப நம்ம வந்து பசங்களை வந்து மெமரைசேஷன் பண்ண சொல்லக்கூடாது. அவங்கள வந்து என்ன அப்படின்னா, பட் இந்த போயம் வந்து சொல்கிறதுக்கு அவங்கள வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதே டைமில் வந்து நம்ம அவங்கள மெமரைசேஷன் பண்ண சொல்லக்கூடாது. அதே மாதிரி இப்போ இந்த வாட்டர் அப்படின்னா என்ன மாதிரியான பசங்களுக்கு நம்ம டீச் பண்ணலாம் அப்படின்னா, வாட்டர்னால் இந்த தண்ணியோட நெசசிட்டி பற்றி நம்மளோட ரீஜியனில் அந்த லோக்கலில் என்னென்னா இதுக்கு ஏதாவது பாட்டு இருக்கா, இதில் வந்து கிராமத்தில் சில பாட்டுகள் பாடலாம், இது மாதிரி என்ன ஏதாவது பாட்டு இருந்தால் அதை பாடுங்க. அது மாதிரி என்ன என்கரேஜ் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்னா, நம்ம ஆல் ஓவர் இந்தியா எல்லா பசங்களும் எல்லா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே அவங்க ரீஜியனில் என்ன வந்து இதுக்கான சாங் அப்படின்னு பேசுகிறப்ப அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக படிப்பாங்க. இப்போ இந்த லெசனில் இம்பார்ட்டண்டான சில திங்ஸ் மட்டும் நோட்ஸில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதில் டியூ, ஸ்னோ, ஸ்டீம் இது எல்லாமே என்னென்னா வாட்டரோட இன்னொரு டைப் தான். இந்த போயம்லேயே கொடுத்துருப்பாங்க. டியூ, நெக்ஸ்ட்டு ஸ்னோ, ஸ்டீம் இது எல்லாமே வந்து என்னென்னா வாட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வென் சில்ட்ரன் சிங் த சாங் என்கரேஜ் தம் டு சிங் போயம்ஸ் ரிலேட்டட் டு வாட்டர் தட் ஆர் community song in the region. This will bring them closer to the community and arts of the region. அதாவது இந்த வாட்டர் சம்மந்தமாக லோக்கலில் உள்ள ஏதாவது சாங் இருக்குது, அது மாதிரி என்னென்னா நம்ம பசங்களை என்கரேஜ் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக இதில் ரிவர், வாட்டர் ஃபால்ஸ், லேக்ஸ், ஸ்ப்ரிங்ஸ் இது மாதிரியான சில வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் எக்ஸாமில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, பேப்பர்ட்டில் ஒரு டைம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சாண்ட், ஸ்டோன்,
இது மாதிரி ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து என்னென்னா அதோட சைஸ் வச்சு அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. அது மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி என்னென்னா ரிவர், வாட்டர் ஃபால்ஸ், லேக், ஸ்ப்ரிங்ஸ் இதெல்லாமே அதோட சைஸை வச்சு என்னென்னா சின்னதுலேருந்து பெருசு எழுதுங்க, அல்லது பெருசுலேருந்து சின்னது எழுதுன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம என்னென்னா இந்த டாப்பிக்கில் ரொம்ப கிளியராக ரிவர்னால் என்ன, வாட்டர் ஃபால்னால் என்ன, லேக்னால் என்ன, ஸ்ப்ரிங்னால் என்னென்னு நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ரிவர் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இடத்துல நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிறது, கடைசியில் போய் என்னென்னா நமக்கு வந்து கடலில் கலக்கும். வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், மலை மேலேருந்து என்னென்னா வெர்டிக்கலாக கீழே விழுறது எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ், அதாவது அருவின்னு சொல்லுவாங்க. லேக் அப்படின்னா என்னென்னா ஒரு வாட்டர் வந்து ஒரு லேண்டு சரௌண்டிங் ஃபுல்லாக எனக்கு என்ன லேண்ட் இருக்கும், அதில் உள்ளதான் எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா லேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நீரூற்று வந்து இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் மலையிலேருந்து ஊற்றுறது, அது வந்து என்னென்னா நீரூற்றுன்னு சொல்லுவாங்க. வாட்டர் ஃபால்ஸ்னால் அருவி மேலேருந்து வேகமாக கீழே ஊற்றுது. பட் நீரூற்று வந்து என்னென்னா சின்ன இந்த சுனைகள் மாதிரி இருக்கும்ல, இதுதான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி டாப்பிக்கில் நம்ம அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேனல்னால் வாய்க்கால், இது மாதிரி இந்த சில சின்ன சின்ன டேர்ம்ஸ் பார்த்துட்டு அதோட சைஸ் படி எது ஃபஸ்ட்டு வரும் எது செகண்ட் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், in many places certain people are not allowed to take water from the common source. It is important to discuss this so that children are sensitized towards issues லைக் டிஸ்கிரிமினேஷன். அதாவது நம்ம இந்த லெசன் டீச் பண்ணுறவே பசங்கள்ட்ட என்ன அப்படின்னா சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சில பேரை வந்து என்னென்னா தண்ணியை வந்து டச் பண்ணக்கூடாது, இங்கே நீங்கள் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் பற்றிலாம் நம்ம வந்து பசங்கள்கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது. அதாவது என்னென்னா ரொம்ப வந்து என்ன சென்சிட்டிவான விஷயம். பட் இருந்தாலும் என்னென்னா அதை வந்து நம்ம பசங்கள்கிட்ட கரெக்டான மெத்தடில் பேசி இதை வந்து நம்ம அதை வந்து என்னென்னா இதுக்கான ரெமிடிஸ் என்ன, இது ஏன் இப்படி இருந்துச்சு, இதை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னு என்னென்னா அவங்க பசங்களுக்கு வந்து அவங்கள ஒரு கரெக்டான வழியில் ஒரு பாசிட்டிவ் ஒரு ஆப்டிமிசமாக அவங்கள்ட்ட பேசி என்னென்னா கைட் பண்ணணும். ஸோ இது மாதிரியான விஷயத்தை என்ன அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து டீச் பண்ணுறப்ப டீச்சர் என்னென்னா பசங்கள்கிட்ட பேசணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா அவங்களும் வந்து இப்போ அவங்களோட ஆன்சஸ்டர் முன்னோர்கள்லாம் பண்ணதை இவங்களும் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு டீச்சராக நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து என்னென்னா அது மாதிரி அந்த டிஸ்கிரிமினேஷனாக இல்லாமல் எல்லாருக்கூடையும் என்னென்னா யூனிட்டியாக இருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா இந்த லெசன் முடிஞ்ச அப்புறம் கடைசியாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு இன்சிடெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது சுட்கி அப்படின்னு ஒரு பொண்ணு, அடுத்து என்ன ஹீரன், 2 பேர் இருப்பாங்க. 2 பேருக்கு என்னென்னா ரொம்ப தவிக்கிற மாதிரி ரொம்ப தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கும். உடனே அந்த அங்கிள் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 பேருக்கும் ஒரே அளவு வந்து மேங்கோ ஜூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதில் வந்து என்ன அப்படின்னா சுக்கி வந்து சின்ன பொண்ணு, அதாவது ஒரு 4 to 7 வயசுக்குள்ளே இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த பொண்ணுக்கு என்ன அப்படின்னா அந்த ஜூஸை வந்து வாங்கி இன்னொரு பாட்டிலில் எடுத்து ஊற்றி அதை குடிக்கலான்னு பார்க்குறா. அது இந்த கண்ணாடி கிளாஸில் ஊற்றுறப்ப என்ன அப்படின்னா இவளோட ஆனால் 2 பேருக்குமே என்னென்னா ஜூஸோட குவான்டிட்டி சேமாக தான் இருந்துச்சு. ஆனால் இவள் இந்த கண்ணாடி கிளாஸில் ஊற்றுறப்ப கண்ணாடி கிளாஸ் ரொம்ப பெருசாக இருந்தால இவளுக்கு பார்க்குறது என்ன அப்படின்னா அது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. உடனே இவளுக்கு வந்து அவளோட அந்த ஹீரோயினால் அவளோட ஜூஸ் தான் வேணும் அப்படின்னு இவள் அடம் பிடிச்சிட்டு இருக்கா. ஆனால் நமக்கு என்ன தெரியும்னா 2 பேருக்குமே என்ன ஒரே குவான்டிட்டி தான், அதை ஒரு பெரிய இதில் ஊற்றுறப்ப நமக்கு என்னென்னா கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். பட் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இர்ரிவர்சிபிலிட்டி. அதாவது குவான்டிட்டி எல்லாமே சேம் தான், பட் எனக்கு ஆப்ஜெக்டில் ஊற்றுறப்ப வந்து மாறாது, சேமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து என்ன அப்படின்னா இது நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். நமக்கு வந்து தெரியும் என்ன ரீசன்னா நமக்கு வந்து அந்த ரிவர்சபிலிட்டி ஸ்கில் இருக்குது, நமக்கு வந்து அந்த இது இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் 4 to 7 இயர்ஸில் குழந்தைங்களால் என்னென்னா இங்கே வந்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா லேக் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. அதாவது இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா புரிஞ்சிக்க முடியாது. சைஸ் பெருசாக இருந்தால் அதாவது சைஸ் பெருசாக இருக்கிறப்ப அதில் ஊற்றினா வாட்டர் மாறும், கம்மியாக தான் இருக்குது, அது மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் 4 to 7 இந்த ஏஜ் இருக்கவங்களுக்கு இந்த ஸ்டேஜ் எனக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ட்யூட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஏஜ் டியூரேஷன் என்னென்னா 4 to 7. இந்த ஏஜில் அவங்களுக்கு வந்து என்னென்னா லேக் ஆஃப் இர்ரிவர்சிபிலிட்டி இருக்கும். இதை வந்து இந்த ப்ராப்ளம் எப்போ சால்வ் ஆகும் அப்படின்னா காங்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இதை வந்து பியாஜோவோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் தனியாக படிப்போம். அதை வந்து என்னென்னா காங்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இதுக்கான ஏஜ் என்னென்னா 7 to 11 இயர்ஸ். இதில் வந்து என்னென்னா அவங்களால கிளாஸிஃபை பண்ண முடியும் எப்படின்னா அதாவது 2 பேருக்கும் இப்போ அதே இந்த சுட்கிருந்த பொண்ணு வந்து 11 ஏஜ் ஆனப்புறம் அவளுக்கு என்ன அப்படின்னா அப்போ 2 பேருக்கு இருந்த மாதிரி என்ன ஜூஸ் எடுத்து இன்னொரு பெரிய பாட்டிலில் ஊற்றினாலும் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அவளுக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா இல்லை 2மே சேம் அமௌண்ட்டாக தான் இருக்குது, கம்மியாக இல்லைன்னு அவளுக்கு தெரியும். இது எப்போ அவளுக்கு புரியும்னா ஒரு 7 to 11 இயர்ஸ் வர்றப்ப தான் என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் புரியும்.
அப்போ 4 to 7 வந்து என்னென்னா அவங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியாது. பட் எக்ஸாமில் என்ன கேட்பாங்கன்னா, இது மாதிரி 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து வாட்டர் ஊற்றுறப்ப வந்து கம்மியாக இருக்கான்னு நினைக்கிறா. அவளுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா என்னென்னா லேக் ஆஃப் இர்ரிவர்சிபிலிட்டி. இது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து பெடகாஜிக்கல் கொஸ்டினும் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன அப்படின்னா அடுத்த சாப்டருக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அந்த எல்லா ரிலேட்டடாக வந்து சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜி கொஸ்டின்ஸ் அண்ட் ரிலேட்டடாக உள்ள எல்லா இதுவும் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching the videos.